ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டுக்கிட்ட பாருங்கள், இந்த சைடில் நிறைய மரங்க இருக்குது. இதுக்கு நிறைய பேர்ட்ஸ் வருங்க. அந்த குட்டி டைனி ஸ்பேரோ அதிலிருந்து மரங்கொத்தி வரைக்கும் செம்பூத்து வரும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பறவைகள் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. பின்ன அது எல்லாமே இந்த பேரட் வந்து 2 எண்ணம் வரும், டெய்லி 2 வரும். இந்த 2 டேஸ் தான் என்ன தெரிலங்க, 1 மட்டும்தான் வந்துட்டுருக்கு. வந்து ஜன்னலில் வந்து நல்ல ஒரு தட்டி கூப்பிடும். நம்ம வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுக்கல, டைம் ஆகுது சொன்னால் தட்டி கூப்பிடும் அந்த பேர்ட்ஸுங்கெல்லாம். பாருங்கள், ஒரே நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. இங்கே லுல்லுமோல் ஒரே சவுண்டு கொடுப்பா. இவங்கெல்லாம் வந்துருச்சு சொன்னால் அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும், கத்திகிட்டே இருப்பாள். அவளை கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு தான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு வைக்கணும். அந்த மிக்சிங் ஃபுட்டு, கோதுமை, அரிசி, அந்த சாமை அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன். பேரட்டுக்கு வந்து நட்ஸு, பின்ன நட்ஸ் வந்து அணில் கூட்டம் நிறைய இருக்குது, அணிலுக்கு கொடுப்பேன். பேரட்டு கோவப்பழம் மேக்ஸிமம் வைப்பாங்க, கோவப்பழமும் பின்ன என்ன கொடுத்தாலும் அது சாப்பிட்டுட்டு போகும். பட் ஒரு சோகம் என்ன சொன்னால், நாளையிலேருந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்னை பார்க்க வராது, நான் பார்க்க முடியாதுங்க. ரொம்ப சோகமாக இருக்கேன். ஐயோ, நாளையிலேருந்து இவங்களுடைய அந்த கீச் சவுண்டு காலையில் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். ஆமாங்க, பாருங்க, வண்டி வந்துருச்சு. இந்த இடத்த க்ளீன் பண்ணுறாங்க, மரங்கள்லாம் எடுக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் வருமா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த மாதிரி பேர்ட்ஸ் சவுண்டெல்லாம் கேட்டால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.